இன்னைக்கு எபிசோட்கான ஹாட் ஸ்டார் ப்ரோமோ பார்க்கும்போது தான் தெரியுது இந்த திவாகர் வெண்ணவாயா இப்போ வரைக்கும் திருந்தலைங்க. பொங்கல் அதிகம் கூட சண்டை போட்டிருக்காங்க. நான் காலையில் லைவை பார்க்கல. ஸோ இப்போ அந்த ப்ரோமோ பார்க்கும்போது தான் தெரியுது, டேய் திவாகர் என்னடா உனக்கு எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு, எனக்கு சோறு கம்மியாக வச்சிட்டாங்க, சோறு கம்மியாக வச்சிட்டாங்க, சோறு கம்மியாக வச்சிட்டாங்க. ஐயே இந்த மனுஷனுக்கு போகிறதுக்குள்ள நல்லா தான் சோறை போட்டு அனுப்புங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணும். ஆனால் இந்த விளக்கெண்ணெய் நல்லா தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு கம்மியாக வச்சிட்டாங்க, இவங்க எனக்கு பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க, அவங்க எனக்கு பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க, அவங்க எனக்கு குழம்பு ஊற்றல, இவங்களுக்கு சாப்பாடு கம்மியாக வச்சாங்க அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருந்தா சரி ஓகே எல்லாம் பண்ணித்தோல. பொங்கல் அதுமா எப்படி இருந்தாலும் பொங்கல் வச்சா உனக்கு கொடுக்க தானே போறாங்க, அதுக்குள்ள என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரம்யாவுக்கும் திவாகருக்கும் முட்டிக்குது. ஸோ முட்டினோன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் உள்ள வராரு. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எதிர்த்துக்கிட்டு போறாரு. ஸோ இதுக்கடுத்து சபரி உள்ள வராரு. சபரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூட் கேஸ் எட்டி உதைக்கிறாரு. என்ன திவாகர ஆவாசலாம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டாக பார்க்கலாம். திவாகரை போட்டு போலக்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கூட இந்த நல்ல நாள் அதுவுமா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல இந்த மாதிரி வன்மங்கள்லாம் இருக்காது. காலையில் போட்ட வீடியோ தான் சொன்னேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், ஓரளவுக்கு இந்த இன்னைக்கு நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா வன்மங்கள் கொஞ்சம் குறையும் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ பார்க்கும் போது தான் தெரியுது வாய்ப்பே இல்லை, இந்த பீஸ்லாம் உள்ள இருக்க வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. தங்கச்சி இல்லாத குறைய அண்ணன் தீக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பார்வதி இருந்தால் எப்படி ஒவ்வொரு நாளும் அப்படி வெடிக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி இல்லாப்ப என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்தீங்களே, அதுக்கு தான் அண்ணனை உள்ள கூட்டு வந்திருக்காங்க. இவனுக்கு வந்து நல்ல நாள் எதுன்னு தெரியாது, ஒரு எப்படி சொல்றது இந்த நாளில் வந்து நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு கூட தெரியாது. கானா வினோத் வந்து சொல்றாரு, யோ ஒரு நல்ல நாள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, யோ என்ன பிரச்சனையே தெரியாது நீ உள்ள வராதியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ஒஸ்ட் ஒன்னா நம்பர் அப்படின்ற மாதிரி சொன்னா ரம்யா வந்து கேட்குறாங்க, இந்த பாருங்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள சண்டை போடக்கூடாது சொல்றேன் பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் திருப்பி என் மேலே ஒரு பழியை போட்டுக்கிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ அப்படிதான் பண்ற அப்படிதான் பண்றேன், இந்த ஆள் ஒரு பக்கம் எகிரிக்கிட்டே இருக்கான். ஸோ எகிரின போது ஏய் அப்படின்ற மாதிரி கத்திடுறான். ஏய் என்ன அவள் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி ரம்யா சொன்னோன்னே இவனும் பார்த்தீங்கன்னா எகிரிக்கிட்டு போறான். உடனே சபரி அங்கேருந்து பூந்துட்டு வந்துட்டு நான் கூட தங்கச்சிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சண்டை போட போறான்னு பார்த்தா அங்கே வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குறான். வேடிக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே திவாகர் வந்து சூட் கேஸ்லாம் எட்டி ஒதுக்கிறாரு. எனக்கு இந்த ஓவரால் சினாரியை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா இவனெல்லாம் பொங்கல் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்களே உங்கள் தப்பு தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னு காமெடி அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து போய் வைக்கிறீங்களா, அப்படிலாம் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவனை பொறுத்த வரைக்கும் வன்மத்தில் எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் அதாவது அவனுக்கு சாதகமாக யாரெல்லாம் ஒருத்தர் இல்லைனா கூட சரி எவ்வளோ நாள் அவங்க கூட பழகினாலும் அவனுக்கு சாதகமாக ஃபேவராக இல்லை, அவன் பண்ணுற சில அடிச்சாட்டைகள்லாம் பொறுத்துக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான் அவங்களுக்கு எதிராக வந்து வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு எதிராக நேற்றுலாம் கக்கிட்டு இருந்தான். திவ்யா வந்து பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்கா. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு தகுதியே இல்லை. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா 70 நாள் எப்படி தான் வந்தா அவளாம் டைட்டில் அடிக்கவே கூடாது, அவளுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சபரி தான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்துருந்தா. மேபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரி வந்து திவாகர் எதுக்கிட்டுமே. ஆக்சுவலாக நான் இன்னும் லைவ் பார்க்கல, லைவ் பார்த்தவங்க சொல்லுங்க. சபரி மட்டும் எதிர்த்து இருந்தாருன்னா மேபி சபரிக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருவான். சபரியை வின் பண்ணக்கூடாது, இவெல்லாம் என் கால் தூசி சமமானா இவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருப்பார். நான் ஒன்றும் லைவ் பார்க்காதனா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஓகேங்களா, சபரி வந்து திவாகரை எதிர்த்து பேசினாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பெருசாக பார்த்தீங்கன்னா திவாகர் கிட்ட எப்படி சொல்ல வந்து நிற்கிறாரு. திவாகர் தான் சூட் எட்டி ஒத்துட்டு ஒரு மாதிரி போற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஹீரோயிசம் மொமெண்ட் மாதிரி ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று திவ்யா கிட்ட அந்த சண்டை போடும் போதே அடிச்சு பத்தி விட்டுருக்கணும். ஒரு பொண்ணு கிட்ட ஒரு லிமிட்ல எப்படி பழகணும்னு தெரியல. அவங்க வந்து நிப்பாட்டுறான்னு சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டான். கேட்டால் வந்து நீ என்கிட்ட அப்படி பேசல, டே எப்போ எப்படி பேசினா என்னடா, அவங்க நிப்பாட்டு நீ வந்து ஒரு மாதிரி தடவர மோப்பம் பிடிக்கிற தெருநாய் மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கணும். சரி அவன் நிப்பாட்டிலேயே இந்த பிக் பாஸ் டீம் என்ன பண்ணும் கூட்டு வான் பண்ணிருக்கணும். ஏங்க இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நிப்பாட்டுங்க இல்லைன்னா தூக்கி வெளியே அடிச்சிருவோம், ரெட் கார்டு கொடுத்துருவோம். இந்த அதாவது எப்படி சொல்றது ஒரு கெஸ்டா வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போற முதல் தற்கொலை நீயா தாண்டா இருப்ப அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வான் பண்ணிருக்கும்ல. அவனுக்கு உண்மையிலே சொல்றேன் எல்லாருமே அவனுக்கு வந்து மைண்ட் லெவல் சரியில்லை, மென்டலா பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவன் அந்த கனிலாம் சொல்றாங்க அவர் தன்னை ஹீரோவான இன்னும் நினைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்து மென்டலா அவனுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா அந்த பைத்தியத்தை எல்லாம் சேர்ந்து அடிச்சு தானே துரத்தணும். அதை விட்டுட்டு அவர் பொத்தி பார்த்துப்பீங்களா? இந்த இடத்துல சோறுன்னு சொல்லிட்டு அதாவது இந்த கெஸ்டா வந்ததுலேருந்து சரி இதுக்கு முன்னாடி கண்டஸ்டண்டா இருக்கும் போதும் சரி எனக்கு சோறு பத்தல. ஆனால் உண்மையை ஒன்று சொல்லவா, இவனுக்கோசம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்காக சாப்பாடு வந்து அதிகமாக தான் வைக்கிறாங்க. அதாவது மற்றவங்களுக்கு 3 தோசை அவனுக்கு 4 தோசை தான் வைக்கிறாங்க. நான் லைவ் பார்க்கறதுனால சொல்கிறேன், எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு அவங்களே போய் குறை சொல்கிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வைக்கிறாங்க, இவங்களும் அதிகமாக வைக்கிறாங்க. டேய் விளக்கெண்ணெய் வெண்ணெய் வெட்டி எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 நாள் வெளியே போய் நல்லா தாண்டா தின்ன போற, அதுக்குள்ளே ஏன்டா அப்படி பஞ்சாயத்து வைக்கிற? கானா வினோத் குளிக்க போறாரு, போகும்போது சொல்லிட்டு போறாரு, யோ என்ன ஒரு நல்ல நாள் எதுவுமா ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறது, அவரு எகிரிட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் நீ பொறுத்ததெல்லாம் போதுயா, அவனை ஏதாவது கொஞ்சம் நல்லா செஞ்சு விடியா,
அதாவது திவாகரை அட்டாக் பண்ணுறது கரெக்டான ஆள் கானா வினோத் தான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷன் வீக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கண்டஸ்டன்ட் இல்லை, பெருசாக இவர் அடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. இன்னொரு மேட்ரு, நேற்று ஒரு மேட்ரு ஒன்று சொல்லியிருப்பாரு, நிறைய பேர் வந்து கானா வினோத் போட்டி எடுத்துக்கு திவாகர் அது அரோரான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் கானா வினோத் நேற்று சொன்னார் திவாகரால நான் போட்டி எடுத்தேன் அப்படின்ற மாதிரி. தட் மீன்ஸ் அவர் என்ன சொல்ல வந்தார்னா, கானா வினோத் வந்து இந்த மாதிரி என்னை வந்து திவாகர் வந்து வேணும்னே டார்கெட் பண்ணி அடிச்சார் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம். மேபி அந்த ஒரு வாரத்தில் எப்படி வேணா போயிருக்கலாம். இன்கேஸ் நான் ஓவர் ரியாக்ட் பண்ணி இன்கேஸ் ஏதாவது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுறது, இந்த 18 லட்சமும் எனக்கு கிடைக்காது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு திவாகரை பார்த்து கானா வினோத் பயந்துருக்காரு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கான். இன்கேஸ் இவன் அடிச்சுட்டு நம்ம ரெட் கார்டு வாங்கிட்டா என்ன ஆகுது, இல்லை இவங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறதுனால பழகிறதுனால என்ன ஆகுது, நம்மளோட ஓட்டிங் வந்து குறைஞ்சிட்டா என்ன ஆகுது. ஸோ இந்த பயம் எல்லாமே அந்த மனுஷனுக்கு இருந்திருக்குங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது அவர் வாயிலே ஒத்துக்கினாரு, இந்த திவாகர் வெண்ணையால தான் பார்த்தீங்கன்னா போட்டி எடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட்டை உள்ள அனுப்பி மொத்த கேமையும் மாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அவரு நான் கூட ஆக்சுவலாக கானா திவாகரை பற்றிலாம் யோசிச்சிருக்க மாட்டாரு. மேபி அந்த பணம் மட்டும் தான் முக்கியமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சேன். ஆக்சுவலாக ஒரு பணம் முக்கியம் தான் சொல்றாரு, பணம் எனக்கு தேவை இருக்கு அதனால எடுத்தேன்னு சொல்றாரு. கூடவே பார்த்தீங்கன்னா திவாகரில் எனக்கு பயமா இருந்தது, அதனால ஏதாவது பண்ணிட்டுனா ஏதாவது எப்படி சொல்லி என்ன வேணா நடக்கலாம். இந்த ஒரு வாரத்தில் எனக்கு அந்த ஆள் வந்து என்ன நோண்டிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்டாக இருக்கும்போது நான் தான் போய் அவர் நோண்டுவேன், அவர் வந்து என்ன நோண்ட மாட்டார் அந்த அளவுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவரே வந்து வாண்டடாக நோண்டிக்கிட்டே இருக்காரு, சண்டை வலிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு இந்த ஆள் வந்து ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போயிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு கானா வினோத் கோடு போடாத, சபரி கோடு போடு, சபரி தான் நல்லவன், கானா வினோத்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அவர் ஓட்டி பார்த்துருக்காரு. இந்த ஆள் நம்மளை ஜெயிக்க விட மாட்டான், இவன் உள்ள இருந்தால் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர் போய் போட்டி எடுத்திருக்காரு. ஸோ அதை அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாருங்க. இப்போ விஜய் சேதுபதி இந்த கிராண்ட் ஃபினாலே இருந்தாலும் சரி கூப்பிட்டு இந்த திவாகர் தர்பீசர் என்ற பொழந்து விடுங்க. அதாவது இந்த விளக்கண்ணை வெளியே போனது கொஞ்சம் உருப்படியாக திருந்துட்டோம், திருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை, அட்லீஸ்ட் போறப்ப 4 அடியாவது அடிச்சு விடுங்க. ஃபினாலே வீக்ல ஒரு செலிப்ரேஷன் வீக்ல இந்த அளவுக்கு வந்து வன்மத்தை ஒருத்தன் கொட்டிக்கிட்டு இருக்கானா அவனெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சும்மா விடக்கூடாதுங்க. அவனை அப்படியெல்லாம் வெளியே விட்டுறக்கூடாது, குனியை வச்சு கும்மாங்குத்து குத்தி தான் அனுப்பணும். வீட்டுக்குள்ள இருக்க மற்ற கண்டஸ்டன்ட்லாம் டே ஃபினாலே வீக்காக இருந்தால் பரவாயில்லடா, என்னடா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, அவன் அந்த அளவுக்கு எகிரிட்டு போகிறான். ஒரு ஆக்சுவலாக பொண்ணுங்கிட்ட எதுக்கு அப்படி எப்படி அவன் எகிரிட்டு போவான், எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஓய்னு எகிரிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கி போகிறாங்க. நார்மல் பீப்புள் இல்லைனா மொத்த பேர் போய் பிக் பாஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்க கெஸ்ட் விடுங்க, அதுன்னு இந்த மாதிரி லூஸ் எல்லாம் தூக்கி கெஸ்ட்டாக விடாதீங்க. அவனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ், அவன் ஒன்று இருக்கணும் இல்லை நாங்கள் இருக்கணும் சொல்லுங்க. கெஸ்ட்டாக ஒருத்தனை வெளியே அடிச்சு ஒருத்தனை பெருமை உங்களுக்கு போட்டோம், மக்கள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் நிற்பாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இது எவன் பண்ண போகிறதுன்னு தெரியல, தயவு செஞ்சு எவனா ஒருத்த பண்ணி தொலைங்கடா. 2 நாளைக்கு இந்த ஆள் பண்ணுற அலப்பறை இருக்குல்ல தாங்க முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஒரு செலிப்ரேஷன் டேல, அதுவும் இந்த வீக்கை கூட விடுங்க, ஒரு செலிப்ரேஷன் டே இன்னைக்கு பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு கலவரத்தை இவன் கிரியேட் பண்ணுறான்னா இவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ரம்யா ஒரு பக்கம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஏன் எப்போ பார்த்தாலும் என்ன எப்படியோ சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஒரு சமயத்தை பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்து வச்சாங்க, அதை சுகரை வந்து அந்த இதில் கிச்சனில் வந்து எடுத்து ஒழிச்சு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து கம்மியாக கொடுக்கணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கெஸ்ட்டாக இருக்கும் போது அவங்க கம்மியாக கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உள்ள கொட்டினாலும் பத்த மாட்டுது, பத்தாம என்ன பண்ணுறான், இல்லை அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துறாங்க இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு அதிகமாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு என்ன தரம் பண்ணோம், முறைக்கு அவனை பட்னி போட்டுருந்தோம், முறைக்கு பட்னி போட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நீ அப்படியே கடை அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். உனக்கு தான் யாரும் சரியாக பண்ணலன்னா பிக் பாஸ்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, யாரும் சோறு போட மாட்டாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். சோறை தின்ட்டு நீ வந்து கத்துறனா நீ எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருப்ப, உன்னெல்லாம் நாயின்னு சொல்கிறது நாய்க்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே இந்த பீஸை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டு விஜய் டிவி அவங்களோட தரத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறது ஒரு கேவலமான ஒரு கண்டென்ட் தான், அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.